கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் ஆதியாகமம் 16 கூட 13வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆகார் சொல்கிறாங்க, ஆண்டரை பார்த்து நீர் என்னை காண்கிற தேவன் சொல்லி ஆகார் பேர் வைக்கிறாங்க. அப்போ அந்த ஆண்டவர் அதை பேர் ஆகார் வைக்கிறதுக்கு சாராள் ஆகாரை கடினமாக நடத்துறதுனால சாராளை விட்டு ஓடி வந்துடுறான். அப்போ ஓடி வரும்போது வனாந்திரத்தில் கர்த்தருடைய தூதன் அவளை சந்திக்கிறார். அப்போ தான் எங்கேருந்து வர எங்கே போகிறேன்னு கேட்கும்போது தான் நான் என் நாச்சியரை விட்டு நான் ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆகார் சொல்லும் பொழுது அப்போ தான் ஆண்டோடைய தூதன் கர்த்தருடைய தூதன் சொல்கிறாரு, நீ போய் அவக்கீழே அடங்கியிரு, நீ நாச்சியர்கிட்ட போய் அவக்கீழே நீ அடங்கியிருன்னு சொல்லி கர்த்தருடைய தூதன் சொல்லும் பொழுது அப்போ ஒரு வாக்கு தத்தத்தையும் ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ உன் சந்ததி நான் ரொம்ப பெருக பண்ணுவேன், அது எண்ணி முடியாத இருக்கும். அதாவது வனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருக்கிற அவளோட வாழ்க்கையில் அப்போ நிர்கதியாய் விடப்பட்ட அந்த நேரத்தில் கர்த்தர் அவளுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்து நீ போய் அங்கே போய் அடங்கியிருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தான் ஆகார் சொல்கிறாங்க, அப்போ என்னை காண்பவரை நான் இங்கே பார்த்தேன், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன்னு சொல்லி தான் காண்கிற தேவன். அப்போ யாருமே அவளை பார்க்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவளை பார்க்குறாரு. அவளை பார்த்து ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து ஆலோசனையும் கொடுக்குறார், நீ இப்போ அங்கே போய் அடங்கியிரு, நான் உயர்த்துவேன் அப்படின்ட்டு. அதே போல் தான் அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே நம்ம எந்த பாதையில் கடந்து போனாலும் நம்மை பார்க்கிற தேவன் ஒருத்தர் இருக்காருன்றதை நமக்கு ஞாபகம் இருக்கணும். எப்பவுமே நம்ம எந்த சூழ்நிலை போனாலும், எந்த பாடுகள் மத்தியில் போனாலும், எந்த அவமானத்தின் மத்தியில் போனாலும் நம்மை காண்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிற. உலகம் நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், கணவன் புரிஞ்சிக்காமல் இருக்கலாம், மனைவி புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், இனஜன பந்துகள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் யார் நம்மை அறிந்து கொள்ளாவிட்டாலும், யார் நம்மை கைவிட்டாலும் நம்மை காண்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். அதுக்குரிய வழியை கர்த்தர் கொடுப்பார். ஆகாருக்கு ஒரு வழியை கர்த்தர் காண்பிக்கிறார். என்ன செய்யணும்னு சொல்கிறாரு, இவர் என்ன செய்ய போறன்னு சொல்கிறாரு. அதே போல் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு, அவர் செய்ய போகிறது நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அதனால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் எந்த பாதையில் போனாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்களை காண்கிற தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறாரு. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழியை கர்த்தர் திறந்து வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை கர்த்தர் சாட்சியாக கர்த்தர் நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் காண்கிற தேவனாயிருந்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்து உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. அப்படி நீங்கள் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.